ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து தங்கம் விலை ஏறப்போகுது அப்படின்றத பற்றி நான் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து சொல்ல போகிறேன். ஸோ எதனால் அப்படின்ற ரீசனும் வந்து சொல்கிறேன். ஸோ தங்கம் விலை வந்து இப்போ பார்த்திங்கன்னா கிராஜுவலாக வந்து இன்க்ரீஸ் ஆக தான் போகுது. ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து சம் இஷ்யூஸ்லாம் வந்து போயிட்டுருக்கு இல்லையா, வார்லாம் வந்து வந்துட்டுருக்கு. அதனால தான் வந்து தங்கம் விலை உயர்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ வந்து தங்கத்தை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல வந்து யூஎஸ்ஏ வந்து அவங்களோட தங்கத்தை வந்து எடுத்துகிட்டு வராங்க ஃப்ளைட் மூலியமாக. அதனாலேயும் வந்து யூஎஸ்ஏவோட இது வந்து பொருளாதாரம் வந்து லோ ஆகுறப்ப ஆட்டோமேட்டிக்காக வந்து கோல்டோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதான் வந்து நிதர்சனமான உண்மை. அதுக்கப்புறமா வந்து இப்போ ரீசெண்டாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த பெஹல்காம் வந்து நம்ம அட்டாக் பண்ணாங்க இல்லையா காஷ்மீரில், நம்ம வந்து இந்தியா வந்து திருப்பியும் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் இது பண்ணதுனால அதுவும் வந்து இப்போ போர் மாதிரி ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்போது இந்தியா பாகிஸ்தானுக்கு போர் மாதிரி ஸ்டார்ட் ஆகிறதுனால ஃப்யூச்சரில் வந்து இன்னும் வந்து போர் வந்து அதிகரிக்கிற ரீசன்னால் கோல்டு ரேட்டும் வந்து இன்னும் வந்து அதிகமாக ஆக போகுது. ஏன்னா இந்தியாவில் வந்து ரொம்பவே வந்து கோல்டுக்கு ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுக்கறதுனால இன்னும் வந்து இன்க்ரீஸில் தான் போகுது. ஸோ அதனால் வந்து நம்ம கோல்டு வந்து யாருமே வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண தான் அதோட ரேட் வந்து அதிகமாகுது. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாமல் நீங்கள் ஸ்டாப் பண்ணும்பொழுது மேண்டேட்ரிக்கு மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் மட்டும் நம்ம கோல்டை வந்து ஒரு சேஃபர் சைடாக நம்ம யோசிச்சு வைக்கலாமே கண்டி. மற்றபடி இன்வெஸ்ட்மெண்ட் காரணத்துக்காக நீங்கள் அது வந்து நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஹெவி லாஸ் தான் வந்து வரப்போகுது. ஸோ அதனால் கோல்டில் இப்போதைக்கு வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ நானும் அதனால தான் வந்து கோல்டு வந்து வாங்காமல் இருக்கேன். ஸோ காயினாகட்டும், ஒரு கிராம் கூட இன்னும் வந்து நான் வந்து கோல்டு வந்து வாங்கலை. ஸோ இதான் வந்து முக்கியமான ரீசன் வந்து நான் கண்டிப்பாக வந்து சொல்லுவேன். ஸோ இருக்கிற கோல்டை வந்து காப்பாற்றிக்கிட்டாலே போதும் அப்படின்ற மாதிரி. ஸோ கோல்டு வந்து ஒரு அளவுக்கு தான் வந்து நம்மக்கிட்ட வந்து இருக்கணும். ஸோ நமக்கு வந்து கோல்டே வந்து நம்ம வாங்கிட்டே இருக்கக்கூடாது. செய்கூலி சேதாரம் இதெல்லாம் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நம்ம அதிகமாக இருக்குது. ஸோ அந்த செய்கூலி சேதாரம் வந்து கொடுத்து நம்ம வாங்குறதுக்கு அதுக்கு ஒரு காயினே நம்ம வந்து வாங்கிடலாம். ஸோ அதுக்கு ஒரு கிராம் வந்து வாங்கிடலாம். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா 916 இல்லைனா வந்து 24 கேரட் காயினாக வந்து வாங்குங்க. ஸோ நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்காது. ஒரு 500ரூபாலேருந்து ஒரு 700 கிட்ட வந்து டிஃப்ரென்ஸ் வந்து வரும். ஸோ அது எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து காயின் வந்து ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லது. ஸோ காயின் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த செய்கூலி சேதாரம் வந்து இருக்காது. ஸோ இப்போதைக்கு உங்கள்கிட்ட எவ்வளோ நகை இருக்குது அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நம்ம கொடுத்துட்டாலும் நீங்கள் வந்து காயினாக வந்து சேர்த்து வச்சுக்கோங்க. நான் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். ஸோ வந்து என்கிட்ட ஒரு 100 பவுன் நகை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து 80 பவுன் நகை வந்து நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக கொடுத்துருவேன். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுனால் நான் வந்து அதை வச்சு நான் எதனா வந்து வாங்குவேன். ஸோ எதனா வாங்குவேன்னா என்ன சொல்கிறது, லேண்டோ இல்லை வந்து வீடு கன்ஸ்ட்ரக்ஷனோ, ஸோ அந்த மாதிரி தான் வந்து நான் பிளான் பண்ணிக்குவேன். ஸோ அந்த 20 பவுன் நகை இருக்குது இல்லையா, ஸோ அந்த 20 பவுன் நகையை மட்டும் நான் யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ ஒரு நெக்லஸ், ஒரு ஆரம், ஒரு கம்பல் இது இருந்தால் நம்ம வெளியே எங்கன்னா போயிட்டு வந்துக்கலாம். ஸோ இதே மாதிரி ரொட்டேஷன் ஆகும். அடுத்த ஜுவல் வந்து வேறு ஜுவல் வந்து நம்ம கண்டினியூஸாக வந்து போட முடியாது. ஸோ இந்த ஜுவல் வந்து இந்த வாட்டி நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா அதை வந்து அடுத்த வாட்டி நான் வந்து லோனுக்கு கொடுத்துட்டு இன்னொரு செட் ஆஃப் நகையை வந்து வச்சுக்குவேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் வந்து மாற்றி ரொட்டேஷன் பண்ணிகிட்டே இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணும்போது நம்மக்கிட்ட அந்த நகையும் வந்து போட முடியும். நான் அடுத்த வருஷம் வந்து நான் ரெனிவல் பண்ணும்போது அந்த நகையை வெளியே எடுத்துகிட்டு ஸோ என் கையில் இருக்க நகையை உள்ளே வச்சுருவேன். ஸோ இந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணும்போது நம்ம மாற்றி நகையும் வந்து போட முடியும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நம்ம வந்து சேஃப்டி லாக்கரில் வந்து இருக்கிற மாதிரியும் ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இதை தாண்டி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து கோல்டு சீட்டு வந்து இப்போதைக்கு எதுவுமே கட்ட மாட்டேன். ஸோ எனக்கு வந்து கோல்டு ஜுவல்லாக வந்து தேவைப்படாது. சரி, நான் ஏன் யார்கிட்டயோ வந்து என்னோட அமௌண்ட்டை வந்து கொடுத்து அவங்க வந்து நான் 12 மந்த்ஸ் வெயிட் பண்ணி நான் அதுக்கப்புறம் நான் ஜுவல்லாக எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்கப்புறமா வந்து மந்த்லி என்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் வந்து சேருதோ ஸோ அதுக்கான கோல்டு காயின் வந்து நான் ஃபிசிக்கலாகவே நான் கையில் எடுத்துக்கலாம். என்கிட்ட வந்து காயின் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கலாமே கண்டி. நான் வந்து அவங்கக்கிட்ட வந்து ஃப்யூச்சரில் என்ன ஆகுமோ ஏதாகுமோ ஒரு நம்பிக்கை இல்லாமல் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நான் ஏன் கொடுக்கணும் என்னோடய கோல்டை. ஸோ அந்த கோல்டு வந்து என்கிட்ட இருந்ததுன்னா அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். 12 மாதம் கழித்து இன்க்ரீஸ் ஆகும்போது அது எனக்கு ஒரு ப்ராஃபிட் தான். சரிங்களா, நான் இதுக்கப்புறமா வந்து கோல்டு காயின் வந்து வாங்கினேன்னா ஃப்யூச்சரில்
நான் வந்து அது என்ன பண்ணுறேன் அப்படின்றத உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அது வந்து ஒரு வாட்டியும் வந்து நான் எவ்வளோ கொடுத்து நான் வாங்குகிறேன், அது வந்து எனக்கு எவ்வளோ வந்து ஒரு 10 மாதம் கழிச்சோ இல்லை ஒரு 6 மாதம் கழிச்சோ அது வந்து அந்த கோல்டு ரேட் வந்து எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் தருது அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். ஸோ வந்து நீங்கள் கோல்டு காயினாக வந்து நீங்கள் வாங்கும்பொழுது உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து பெனிஃபிட் வந்து இருக்காது. அதை தான் வந்து அவங்க செய்கூலி சேதாரமாக நம்மளுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஜுவல்லாக வேணும்னா மட்டும் நீங்கள் சீட்டு வந்து போடுங்க. பட் வந்து ஃபிசிக்கலாக வேணும் அப்படின்னா வேறு எதாவது ரொட்டேஷன் பண்ணுறேன் அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் வந்து இது வந்து அமௌண்ட் வந்து கட்ட வேண்டாம். ஸோ நீங்கள் வந்து டிஜிகோல்டு ஆப் கூட உங்களுக்கு எந்த டிஜிகோல்டு ஆப் வந்து நம்பிக்கையாக இருக்கோ அங்கே வந்து நீங்கள் சேமிக்கிறது நல்லது. கோல்டாகவே வந்து சேமிச்சிக்கலாம். பட் வந்து எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் என்னென்னா ஃபிசிக்கல் கோல்டு வந்து நம்ம கையில் இருக்கிறது ரொம்பவே நல்லது. சீட்லாம் வந்து போடாமல். ஸோ ஒரு 100 200 அப்படி கிடச்சா கூட நீங்கள் சேர்த்து வச்சு உண்டியல் சேமிப்பு மாதிரி சேர்த்து வச்சு கோல்டு காயினை வந்து சேர்த்து வைங்க. இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு அட்வைஸபிளான ஒரு விஷயம். ஸோ அது ஃப்யூச்சரில் வந்து நம்ம காயினை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஜுவல் வேணும்னா அந்த டைமில் வந்து ஜுவல் எடுத்துக்கலாம். இல்லை வந்து நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு கொடுக்குறீங்கன்னா அதை சேல் பண்ணிவிட்டு கூட நகையை சேல் பண்ணாமல் காயினை சேல் பண்ணிவிட்டு கூட நம்மளால் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில டிப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அடுத்த பெட்டர்மெண்ட் நம்ம லைஃப்பில் வந்து கிடைக்கும். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் வந்து பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.